ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுருப சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் நம்ம ஏற்கனவே பார்ட் 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 11 சரிங்களா. பார்ட் 10ல் இன்னும் நம்ம 100 குறள் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருக்கோம் சரிங்களா. பார்க்க தான் நம்ம குருகுருப சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9th வந்து போன வீடியோவில் 10 குறள் பார்த்தோம். இப்போ இருக்கிறது 11லேருந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11th குறள் பாருங்கள். பெருமைக்கும் ஏன சிறுமைக்கும் தந்தம் கர்மமே கட்டலுகள். ஒருத்தர் வந்து பெரியவர் இல்லை சிறியவர்ன்ற மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் செய்கிற செயல்பாடுகளை வச்சு தான் சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பெரியவர் சிறியவர்ன்றது நம்ம வந்து நம்மளோட ஏஜை வச்சோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸை வச்சோ சொல்கிறது இல்லை. அது வந்துட்டு அவர் செய்கிற செயலை வச்சு தான் ஒரு பெரியவரா சிறியவரான்ற மாதிரி சொல்கிறோன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. இது வந்து ஏகதேச உருவகணி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தம் கர்மமே கட்டளை கல். ஓகே, நெக்ஸ்ட்டு. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரை நம்ம ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டாவோ இல்லை வந்து வேறு வேலைக்கோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோன்னா அதான் அப்படி எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறான் பாருங்கள். ஒருவரை ஆராயாமல் தேர்வு செய்தோம். இவன் நம்மளுக்கு சரிப்பட்டு வருவானான்ற மாதிரி எதுவுமே ஆராயாமல் ஒருத்தரை தேர்வு செய்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி ஒருத்தர் தேர்வு செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் அவன் மேலே சந்தேகப்படுறதும் நம்மளுக்கு துன்பத்தை தான் தருவான்ற மாதிரி வள்ளுவர் சொல்லிடுவார். புரியுதுங்களா. ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா அது வந்துட்டு நல்லா ஆராய்ச்சி தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு பின்னாடி அவரை பற்றி சந்தேகம் கொண்ட விட்டெல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம வள்ளுவர் சொல்ல வர்றாரு. பாருங்கள். தேரான் தெளிவும் தெளிந்தான்க நையுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவரை தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொள்ளல். அப்படின்னா அந்த காலத்தில் ஒற்றர்களெல்லாம் இருந்தாங்க. ஒற்றர்கள் வந்துட்டு மன்னர்கிட்ட அந்த நாட்டை பற்றி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. அவர் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனை அவர் சொல்கிறது அப்படியே நம்பாமல் அவருக்கு பின்னாடி இன்னொரு மன்னர் வச்சுருப்பார். அந்த ஒற்றரை கூப்பிட்டு இவர் சொல்கிறது உண்மையான்னுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த முக்கியத்துவம் அந்த செயலுக்கு அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி என்ன சொல்ல வர்றாரு. ஒருத்தர் சொல்கிறத கண்ணம்னுட்டு அப்படி நம்பக்கூடாது. அதை நம்ம எப்படி ஆராய்ந்து அது உண்மையாக போய் வேணும் ஆராய்ந்து அறிந்து அதுக்கப்புறம் செயல்படணுன்ற மாதிரி நம்ம சொல்ல வர்றாரு. ஓகே பாருங்கள். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்குள்ள. ஒற்றர் ஒரு சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றலார் அறிந்து முடிவு செய்க. தான் அந்த டிசிஷன் வந்துட்டு இன்னொருத்தர் வச்சு அதுக்கப்புறம் ஆராய்ஞ்சு அந்த டிசிஷன் எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறார். என்ன குறள் பாருங்கள். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி குறள். நெக்ஸ்ட்டு. ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் எண்ணுமவர். சரிங்களா. ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆகாதும் என்பவர். அப்படின்னா என்னென்னா, நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப மேலே உயரணும்பா சரிங்களா. வாழ்க்கையில் நான் மேலே வரணுன்னா நான் என்ன பண்ணணுன்னா என்னோட புகழ்னா எனக்கு புகழ் இருக்கும்ல. இப்போ நல்லா வந்து புகழோடு இருக்கேன்னு நினைப்போம். அந்த மாதிரி அந்த புகழை கெடுக்கிற செயல்களை நான் எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்துச்சுன்னா வாழ்வில் உயர்வேன். ஒருவேளை என் புகழ் வந்து கெடுற மாதிரி நான் ஏதாவது ஒரு தப்பான செயலோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறான்னு என்ன பண்ணுவாங்க, என்னால் வாழ்க்கையில் உயர முடியாது. அது அப்படி தப்பானவன்ற மாதிரி முக்கியத்துவம் நம்ம உலகம் தெரியல. தப்பானவன்ற முகத்திரை குறித்து உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னேறலாம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து முன்னேறணும். அதுக்கு நம்ம புகழை கெடுக்கிற செயல் செய்யாமையே இருந்துடலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாரு. பாருங்கள். ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆகதும் என்னுவர். வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். அதில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அப்படின்னா என்னென்னா, நம்ம அம்மா வந்துட்டு நமக்கு பசிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நம்மக்கிட்ட காசு இல்லை சரிங்களா.
அம்மாவுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலமை வந்தாலும் சான்றோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்கள்ல, இந்த செயலெல்லாம் செய்யக்கூடாது, இந்த செயலெல்லாம் செய்யணும்னு. அந்த மாதிரி கெட்ட வழியில் போயிட்டு பொருள் சேர்த்து அம்மாவுக்கோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலமை வந்தாலுமே நம்ம வந்துட்டு சான்றோர்கள் சொன்ன சான்றோர்கள் வந்து இந்த செயலெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன செயலை வந்து நம்ம செய்யக்கூடாது என்ற மாதிரி வள்ளுவர் வந்து சொல்கிறார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாயின் பசியை கண்ட போதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. ஈன்றான் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் விரை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்தலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரி ஏற்று. அதான் அது மேலே சொன்னதான் பாருங்கள். நான் ஒரு தீய வழியில் பொருள் செய்கிறேன்ப்பா. இது மாதிரி கேட்டேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், சும்மா தான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 50,000 ரூபாய் திருடிட்டு வந்துட்டு சேர்த்து வச்சு அதே மாதிரி ஒரு இடத்துல திருடி சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது எப்படின்னா, ஒரு மண்கலம் இருக்குது. அந்த மண்கலம் எப்படின்னா, இந்த பச்சை மண்கலம் அப்போ தான் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சை மண்கலத்தை மண் செட்டி இருக்கும்ல, அதுதான் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அது ஹீட் பண்ணல, பதப்படுத்த எதுவுமே பண்ணல, பச்சை அப்படியே இருக்கு. சும்மா மண்ணை பிடிச்சி அந்த வடிவத்தில் அங்கே வச்சுருக்காங்க. அதில் போய் தண்ணி ஊற்றினா என்ன பண்ணோம், அதில் போய் தண்ணி ஊற்றினா என்ன பண்ணோம், அது அப்படியே உருக்கி தண்ணியும் கீழே சேர்ந்துடும், பானியும் உடஞ்சி காணாமல் போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி தான் தீய வழியில் தான் நான் சேர்த்து வைக்கிற சொத்து இந்த மாதிரி பச்சை மண்கலத்தில் நீர் வச்சு வைக்க தான். எப்போ வேணாலும் வந்து யார் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களோட உரிமையாளரே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அதையும் எடுத்துகிட்டு போயிடுவான், என்னையும் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. சரிங்களா? அது மாதிரி தான். அந்த இப்போ பணம் இருக்கிறது யூஸ் இல்லை, அதை திருட்டின நானும் யூஸ் இல்லை. சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் தான்ப்பா, எடுத்துக்காதீங்க. ஓகே பாருங்கள், ஸ்தலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரி ஏற்று. தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை களிமண் கலத்து நீரூற்றி வைப்பது போன்றது. சரிங்களா? போன்றது போல இது மாதிரிலாம் வந்தால் உவமைன்னு சொல்லியிருக்கேன், உவமைனி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7வது குறள். விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையார் கேளாது நட்டர் செயின். அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் வந்து ஒரு செயலை வந்து என் ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணுறேன்ப்பா. என் ஃப்ரெண்டு அங்கே ஒரு ஊரில் இருக்கான். அவனை வந்துட்டு கேட்கல அது இந்த மாதிரி பண்ண போகிறான்டா, உனக்காக என்ன பண்ணுறது, சரி உன்னை வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்மியில் சேர்ந்துட்டேன், நீயும் ஆர்மியில் சேரணுன்னுட்டு உனக்கு நானும் அப்போ இது வாங்கிட்டேன், எப்படி நானே அப்ளை பண்ணி எல்லாமே வாங்கிட்டேன்ன்ற மாதிரி நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன். சரிங்களா? அவனுக்கு ஆர்மி வந்து பிடிக்குன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு பிடிச்சிருந்தானே பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது திருப்பியும் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்குன்ற பாருங்கள், ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் எக்ஸாம்னா நம்ம படிப்புலாம் வாடுற மாதிரி நான் அவனை போய் கூப்பிட்றேன். அப்படி கூப்பிடும்போது அவன் என்னோட எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா என்ன சொல்லுவான்னா, சரி வாடா படித்து நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவோம்ன்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். இதுவே அந்த ஃப்ரெண்ட் வந்து நான் நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட் இல்லை, ஏன்னா யாரை கேட்டால் அப்ளை பண்ணுற நீ, நான் சொல்கிறேன் ஒன்றாவன்ற மாதிரி முரண்பாடாக கேட்பான் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நல்ல நட்போடு இருக்கிறவன் நம்ம எது செஞ்சாலும் அவனை நல்லதுக்கு தான் நினச்சி நம்ம கூட வந்துட்டு அந்த செயலை வந்து செய்வான். சரிங்களா? அதுதான் நம்ம உள்ளவர் ஒரு சொல்ல வராருங்க பாருங்கள். விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையார் கேளாத நட்டார் நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலே அவரை கேட்காமலே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்ட விருப்பத்தோடு அந்த செயலுக்கு உடன்படுவார். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கனவினோம் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. இப்போ செயல் வேறு சொல்வேறுனா, இப்போது நான் ஒன்றை சொன்னால் அவன் வந்து இன்னொன்று செய்கிறது. இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஆனால் அவன் அந்த விஷயத்த சொல்லாமல் வேறு ஒரு விஷயத்தில் சொல்கிறாதான் நான் ஒன்று சொல்லு, அவன் செயல்ன்றது வேறு. இந்த மாதிரி இருக்கிற நட்பு வந்து யூஸ்லெஸ்னால் அதனால் ஒரு யூஸும் இல்லை. அந்த மாதிரி நட்பு எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நன்மையை தராது, துன்பத்தை மட்டும்தான் தரும்ன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாருங்க பாருங்கள். செயல் வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. ஓகேங்களா? கனவினோம் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டா தொடர்பு. வினைனா நம்மளுக்கு என்ன தெரியும், செயலன்னு தெரியும், சொல்லுன்னா சொல்லு. ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். நாடாமை நாரின்மை யாதொன்றும்
பேணாமை பேதை தொழில் அப்படின்னா என்னென்னா, நாணாமைனா தகாத செயலுக்கு வெட்கப்படாமை. தகாத செயல்னால் தப்பான, நான் யாராவது ஒருத்தர் இப்போ இன்னொருத்தர் ஃப்ரெண்டு, இப்போ நானே எடுத்துக்கோங்க, நான் ஒரு தப்பு பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பு பண்ணிட்டோமேன்னுட்டு அந்த இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வெட்கப்படலை, அப்படியே இருக்கேன், நான் பண்ணது ரைட்டு தான்ன்ற மாதிரி. ஓகே, அது ஒன்று. தக்கவற்றை நாடாமை. சரிங்களா? தக்கவற்றை நாடாமைனா, இப்போது நான் எக்ஸாம் படிக்க வந்திருக்கேன்ப்பா, படிக்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் படிக்கிறேன்னுட்டு புக்ஸு எடுத்தே பார்க்காம இருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு தீமை தான் இல்லைங்களா? அப்படி இருந்தால் எப்படி பாஸ் பண்ண முடியும்? புக் எடுத்து பார்க்காம படிக்க பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. அது ஒன்று. பிறரிடம் அன்பு இல்லாமை. பிறரிடம்னா அன்பு இல்லாமைனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிறரிடம் அன்பு இல்லாமை. ஓகே. ஏதொன்றையும் பாதுகாக்காமை. ஏதொன்றையும் பாதுகாப்பு. எதுவுமே நான் பாதுகாக்கலை, சும்மா வர்றேன், சம்பாதிக்கிறேன், செலவு பண்ணுறேன், போகிறேன், எதுக்கு வீட்டுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல, நான் சேவிங்ஸ் எதுவும் பண்ணலை, அந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா பேதைகள். பேதைனா முட்டாள்கள், அறிவில்லாதவங்கள், 5-6 அறிவில்லாதவர்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் பேதையின் செயல்கள். பாருங்கள், நாணாமை, நாடாமை, நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். தகாத செயலுக்கு வெட்கப்படாமை நாணாமை. தக்கவற்றை நாடாமை. தக்கவற்றை நாடாண்மை. நாரின்மை. பிறரிடம் அன்பு இல்லாமை. யாதொன்றும் பேணாமை. ஏதொன்றையும் பாதுகாக்காமை. இதெல்லாம் யாரோட செயல்கள்? பேதையோட செயல்கள். ஓகே, பாருங்கள். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையாரில். அப்படின்னா என்னென்னா, படித்தது உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல் பேதை யாரும் இல்லை. இங்கே பாருங்கள், நான் நல்லா படிச்சிருக்கேன், அதை படித்தது நல்லா எனக்கு உணர்ந்திருக்கேன். உணர்ந்ததை மற்றவருக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி போதனை மட்டும் சொல்லுவேன். ஆனால் நான் அதைப்படி நடக்க மாட்டேன்னா என்ன மாதிரி பேதையில் யாரும் மேலே, முட்டாளை விட பெரிய முட்டாள் இவன், இந்த மாதிரி முட்டாள் வேறு யாரும் மேலே உலகத்தில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். ஓகே, நம்ம 10 குறள் பார்த்துட்டோம். இங்கே நூல்வெளி கொஞ்சம் இருக்குது, இதை பார்த்துருவோமா? திருக்குறள் உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். ஓகே, தெரியும். இனம், ஜாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்த நூல். திருக்குறள் உலக பொதுமறை தெரியும். முப்பால் பொதுமறை, பொய்யாமொழி, வாயிறை வாழ்த்து, தெய்வ நூல், இதெல்லாம் நல்லா தெரியும். இந்த தமிழ்மறை பார்த்தோம்னா தமிழ்மறை, முதுமொழி, இந்த பொருளுரை, இது புதுசாக இருக்குல்ல, தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை, இதெல்லாம் பல பேர்கள் அழைக்கப்படுற திருக்குறள். தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை. ஓகே. தருமர், மணக்குடவர், தாமதத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிம்பெருமாள், காளிங்கர், இவங்கெல்லாம் 14 திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது. தெரிஞ்சதுதான். இவரையில் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பார். இதுவும் தெரிஞ்சதுதான். இந்த நூல் 17 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. ஓகே. நூலை போட்ட பழம் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. ஓகே, எல்லாமே தெரிஞ்சுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள். உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களை இடம்பெற்றது திருக்குறள். ஓகே. தமிழ் எழுதப்பட்ட உலகப்பணுவல் இந்த நூல். தமிழ் எழுதப்பட்ட உலகப்பணுவல். பிற அறநூல்களைப் போலல்லாமல் புது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். ஓகே. இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாப்போதர், பெருநாவலர் போன்ற சிறப்பு பேர்கள் ஒன்று. இதெல்லாம் தெரிஞ்சுதான். ஓகே, புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருக்குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சும்மா நம்ம மனசில் நிற்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். இதுவும் தப்பாக எடுத்துக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.